ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு விக்ட்ரி எக்ஸாம்ஸ் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம ஃப்ரீ தமிழ் டெஸ்ட் பேட்ச்க்கான ஸ்டாண்டர்ட் 8ல் கவர் ஆகக்கூடிய இயல் 7 மற்றும் 8க்கான ஆன்சர்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதில் நம்ம பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மலைகள் அதிர்வன போல் உடன்றன வளர்வன் வீடு படைவேலம் என்றருள் என்னும் பாடலின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிருந்தோம். இந்த பாடல் இடம்பெற்றுள்ள நூல் கேட்கல, இந்த பாடலின் ஆசிரியர் கேட்டிருந்தோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு இதுலேயே வந்து நம்மளுக்கு இந்த வரிகள்லேயே படைவேலம் அப்படின்னு வந்துருச்சு. அப்போ எந்த பாட்டு? படைவேலம். ஸோ படைவேலம் எதுலேருந்து எடுத்திருக்கோம்? கலிங்கரத்து பரணியிலேருந்து அந்த பாடல் வரிகள் வந்திருக்கு. ஸோ அப்போ கலிங்கரத்து பரணியோட ஆசிரியர் யார்? ஜெயம் கொண்டார். ஸோ ஆன்சர் பி இஸ் ரைட் ஆன்சர். அப்போ மலைகள் அதிர்வன போல் படைவேலம் என்றிருள் அப்படிங்கிற அந்த வரிகள் எழுதின ஆசிரியர் வந்து ஜெயங்கொண்டார். இது எந்த நூல்ல இருந்து எடுக்கப்பட்டிருக்கு? கலிங்கரத்து பரணியில். நம்மளுக்கு பிரிஸ்கிரைப் டெக்ஸ்ட் என்ன, பாடத்தின் தலைப்பு என்ன? படை வேலம் அப்படிங்கிற தலைப்பில் இருந்து எடுக்கப்பட்டிருக்கு. ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். அடுத்து, தமிழில் தோன்றிய முதல் இலக்கியம், அதாவது இது வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம், பரணி இலக்கியம். தமிழில் தோன்றிய முதல் பரணி இலக்கியம் எது அப்படின்னு பார்த்தோம்னா கலிங்கரத்து பரணி. ஸோ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். தமிழில் தோன்றிய முதல் இலக்கியம்னாலும் சரி, தமிழ் தோன்றிய முதல் பரணி இலக்கியம் அப்படின்னா நம்மளுக்கு கலிங்கரத்து பரணி அப்படின்னு ஆன்சர். ஸோ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 3, தெய்வ தமிழ் பரணி என்று பாடியவர் யாரு? அதாவது கலிங்கரத்து பரணியை தெய்வ தமிழ் பரணி என்று புகழ்ந்து பாடியவர் இல்லை சிறப்பித்து கூறியவர் யாரு? ஜெயங்கொண்டாரா, அதே போல் சொக்கநாதரா, அதே போல் ஒட்டக்கூத்தரா, கம்பரா அப்படின்னு சொல்லி ஆப்ஷன்ஸ் கேட்டிருந்தோம். ஸோ இதோட ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு சி இஸ் ரைட் ஆன்சர். அப்போ ஒட்டக்கூத்தர் தான் வந்து என்ன சொல்லியிருப்பாரு? தெய்வ தமிழ் பரணி அப்படின்னு சொல்லி பரணியை பெருமைப்படுத்தும் விதமாக அதை வந்து பாராட்டி சொல்லியிருந்திருப்பாரு. அடுத்த கொஸ்டின் நம்பர் 4, கலிங்கம் என்பது இன்றைய எந்த மாநிலத்தை குறிக்கும்? அப்போ கலிங்கம், கலிங்க நாடு, கலிங்க தேசம் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். ஸோ அது இப்போ கரண்ட்ல எந்த இடத்த வந்து குறிக்கும்? பீகாரா, காஷ்மீரா, பஞ்சாபா, ஒடிசாவா அப்படின்னு பார்த்தா ஸோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஒடிசா அப்படிங்கிற இடத்த தான் நம்ம கலிங்கம் அப்படின்னு சொல்லி முன்னாடி காலத்தில் நம்ம சொல்லியிருந்திருப்போம். அடுத்த கொஸ்டின் நம்பர் 5, பரணிக்கோர் ஜெயங்கொண்டார். ஸோ பரணிக்கு எப்படி ஜெயங்கொண்டாரோ அப்படிங்கிற அந்த கூற்று, அந்த வரிகளை வந்து புகழ்ந்து பாடியவர் யார்? பரணிக்கோர் ஜெயங்கொண்டார் அப்படிங்கிற அந்த வாக்கியத்தை கூறியவர் யாரு? பலப்படை சொக்கநாத புலவரா, கம்பரா, ஜெயங்கொண்டாரா, இல்லை ஒட்டக்கூத்தரா அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். பலப்படை சொக்கநாத புலவர் தான் வந்து என்னன்னு சொல்லியிருப்பாரு? பரணிக்கு ஒரு ஜெயங்கொண்டார், பரணிக்கோர் ஜெயங்கொண்டார் என்று புகழ்ந்து பாடியவர் வந்து பலப்படை சொக்கநாத புலவர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 6, கலிங்கரத்து பரணி டாஸ் நூல்கள் ஒன்று. ஸோ கலிங்கரத்து பரணி சிற்றியங்கள்ல ஒன்று. என்ன சிற்றிலக்கியம்? ஸோ 96 வகை. கலிங்கரத்து பரணி வந்து 96 வகை சிற்றிலக்கியங்களுள் ஒன்று. ஸோ ஆப்ஷன் வந்து உங்களுக்கு சி இஸ் ரைட் ஆன்சர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 9, சிங்கம் டாஸில் வாழும், காடா, முளையா, குகையா, பிளமா? இந்த பாடலில் நம்மளுக்கு கொடுத்துருக்க டேட்டானவோ அதை தான் நம்ம பார்க்கணும். அப்போ சிங்கம் டாஸில் வாழும் அப்படின்னா ஸோ ஆப்ஷன் 7க்கு வந்து பி இஸ் ரைட் ஆன்சர். முளையில் வாழும். காடு கிடையாது, குகை கிடையாது, முளையில் வாழும். அடுத்து, தூறு என்பதன் பொருள் என்ன? தூறு அப்படிங்கிறதுக்கான பொருள் வந்து புதர் அப்படின்னு அர்த்தம். அடுத்து ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 9, கலிங்கரத்து பரணியில் எத்தனை தாளிசைகள் உள்ளன? ஸோ இது வந்து இதுவுமே நீங்கள் நோட் பண்ணிக்கக்கூடிய விஷயம். ஸோ இந்த தாளிசைகள், இதோட பாவகை என்ன அப்படின்னு கேட்டால் தாளிசையில் தான் இது வந்து பாடப்பட்டிருக்கோம். அப்போ கலிங்கரத்து பரணியில் மொத்தம் எத்தனை தாளிசைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ ஆன்சர் வந்து உங்களுக்கு 599. ஸோ ஆப்ஷன் இது வந்து உங்களுக்கு டி இஸ் ரைட் ஆன்சர். 599. ஸோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். அடுத்து, போல் பிளஸ் உடன்றன, இதை வந்து நம்ம சேர்த்து எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து நம்மளுக்கு என்ன வரும்? போல் உடன்றன. ஸோ இங்கே இருக்கக்கூடிய இல்லும் ஊவும், உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்னும் விதிப்படி இல்லு கூட்டல் ஊ நம்மளுக்கு என்ன வரும்? லூ அப்படிங்கிறது வரும். ஸோ போ லுடன்றன, லூ வந்து நடுவில் வரும். சரிங்களா? அடுத்து கொஸ்டின் நம்பர் 11th கொஸ்டின், விடுதலை திருநாளின் ஆசிரியர். ஸோ விடுதலை திருநாள் அப்படிங்கிற அந்த பாடலின் ஆசிரியர் வந்து யார் அப்படின்னு பார்த்தோன்னா மீரா. ஸோ மீரா வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்? மீ ராஜேந்திரன். அவங்கள தான் நம்ம வந்து மீரா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர், மீ ராஜேந்திரன். அடுத்து, மீரா சிவகங்கையில் துரைசிங்கம் கல்லூரியில் என்ன பணியாற்றினார்? அப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்க? சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய துரைசிங்கம் கல்லூரியில் மீரா வந்து பணிபுரிஞ்சிருக்காங்க. ஸோ என்ன பணிபுரிஞ்சிருக்காங்க? ஆய்வாளரா, தமிழ் எழுத்தாளரா, தமிழ் மன்ற தலைவரா, இல்லை பேராசிரியர் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க வந்து தமிழ் துறையின் பேராசிரியராக விளங்கி இருந்திருப்பாங்க. ஸோ அவங்க வந்து தமிழ் துறையின் பேராசிரியர். ஸோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். அடுத்த 13th கொஸ்டின், மீரா நடத்திய இதழின் பெயர் என்ன? நாடு, வந்தே மாதரம், தேசம், அன்னம் விடுத்தூது. ஸோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். 13th கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, அன்னம் விடுத்தூது. அதுதான் ரைட் ஆன்சர்.
அடுத்து 14th கொஸ்டின், விடுதலை திருநாள் எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது? ஸோ அவங்களோட ஒர்க் என்னன்னு ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கணும். ஸோ மீராவோட நூல்கள் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஊசிகள், குக்கு, மூன்றும் ஆறும், அதே போல் வா இந்த பக்கம், கனவுகள் ப்ளஸ் கற்பனை ஈக்குவல் டு காகிதங்கள். ஸோ இதெல்லாம் இவங்களோட நூல். இதில் எந்த நூலில் இருந்து இந்த நம்ம பாடத்தில் கொடுத்துருக்கூடிய விடுதலை திருநாள் வந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தா கோடையும் வசந்தமும் அப்படிங்கிற அந்த நூலில் இருந்து தான் நம்மளுக்கு இந்த தலைப்பு விடுதலை திருநாள் அப்படிங்கிற அந்த குறிப்பிட்ட பகுதி வந்து எடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அப்போ ஆப்ஷன் வந்து உங்களுக்கு என்னது? கோடையும் வசந்தமும். ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர் 14th கொஸ்டினுக்கு. அடுத்து 15th கொஸ்டின், சதி வழக்கில் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டவர் யார்? ஸோ யாருக்கு வந்து சதி வழக்கில் வந்து தூக்கு தண்டனை விதிச்சாங்க? நேதாஜிக்கா, திலகரா, பகத்சிங்கா, நேரு அப்படின்னு பார்த்தா ஸோ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். பகத்சிங்க்கு தான் வந்து தூக்கு தண்டனை விதிச்சிருப்பாங்க. அடுத்த கொஸ்டின் நம்பர் 16, தமிழகத்தில் பள்ளிகளில் மதிய உணவு திட்டத்தை தொடங்கியவர் யார்? ஸோ தமிழக பள்ளிகளில் வந்து மதிய உணவு திட்டத்தை வந்து தொடங்கியவர் யாரு அப்படின்னு கேட்டால் ஸோ எம்ஜிஆரா, காமராஜரா, அண்ணாவா, அறிஞர் அண்ணாவா, இல்லை ஊவேசாவா அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 16th கொஸ்டினுக்கு வந்து காமராஜர் இஸ் ரைட் ஆன்சர். எல்லாருக்குமே தெரியும் மதிய உணவு திட்டத்தை தொடங்கி வச்சவர் காமராஜர். அதை வந்து சத்துணவு திட்டமாக மாற்றினது யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுதான் வந்து எம்ஜிஆர். சரிங்களா? மதிய உணவு திட்டம் தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கப்பட்டது, அது காமராஜரால். அந்த திட்டத்தை கொஞ்சம் மாற்றியமைத்து அது வந்து சத்துணவு திட்டமாக வழங்கினது எம்ஜிஆர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 17, எம்ஜிஆருக்கு இந்திய அரசு வழங்கிய பட்டம் இது. இதில் நீங்கள் 2 விஷயங்களை கவனிக்கணும். அதாவது எம்ஜிஆருக்கு வந்து பாரத் ரத்னா விருதும் வந்திருக்கும், அதே போல் பாரத் அப்படிங்கிற விருதும் வந்திருக்கும். கொஸ்டினை நல்லா கவனிக்கணும். இந்திய அரசா இல்லை வந்து மாநில அரசா அப்படிங்கிற கொஸ்டின் வந்து நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள். ஸோ அப்போ இந்திய அரசு தான் வந்து 2 விருதையுமே வழங்கியிருந்திருக்கோம். ரெண்டுமே பாரத் ரத்னா விருதும் வழங்கியிருக்கோம், அதே போல் அவருக்கு வந்து பாரத் அப்படிங்கிற அந்த சிறப்பு பெயரையுமே அந்த விருதையுமே வந்து வழங்கியிருக்கோம். அப்போ 2 விருதையுமே எம்ஜிஆருக்கு இந்திய அரசு வந்து வழங்கிடுச்சு. அப்போ போத் ஏஎன்சி இஸ் ரைட் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 18, மதுரையில் காமராஜர் டேஸ் தமிழ் மாநாடு நடத்தி காட்டினார். மதுரையில் காமராஜர் எத்தனாவது தமிழ் மாநாடு வந்து நடத்தினார் அப்படின்னு பார்த்தா 5ஆம் தமிழ் மாநாடு வந்து மதுரையில் காமராஜரால் நடத்தப்பட்டது. இந்த டேட்டாஸ் எல்லாமே ரொம்ப முக்கியம். ஸோ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 19, காமராஜர் 1000 ஏக்கர் பரப்பளவில் தமிழ் பல்கலைக்கழகத்தை எங்கு தோற்றுவித்தார்? அப்போ 1000 ஏக்கர் ஸ்கொயர் ஃபீட்ல ஏரியாவில் வந்து காமராஜர் வந்து எந்த பல்கலைக்கழகத்தை, அதாவது பல்கலைக்கழகம் எந்த இடத்துல வந்து துவக்கி வச்சாரு அப்படின்னு பார்த்தோம்னா கொஸ்டின் நம்பர் 19ஓட ஆன்சர் வந்து உங்களுக்கு ஸோ தஞ்சாவூர் இஸ் ரைட் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். தஞ்சாவூரில் தான் 1000 ஏக்கர் பரப்பளவில் காமராஜர் வந்து தமிழ் பல்கலைக்கழகத்தை வந்து தொடங்கி வச்சிருக்காரு. அடுத்து பாரத ரத்னா விருது எந்த ஆண்டு காமராஜருக்கு வழங்கப்பட்டது? ஸோ 20th கொஸ்டின் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். பாரத ரத்னா வந்து இந்திய அரசால் கொடுக்கப்பட்ட விருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் காமராஜருக்கு. ஸோ 20க்கு வந்து எந்த வருஷம் கொடுத்துருப்பாங்கன்னா 1988 இப்படிங்கிற அந்த ஈவன் நம்பர்ஸில் கொடுத்துருப்பாங்க. 1988. இதெல்லாம் இந்த ஈவன் ஆர்டெல்லாம் வந்து நீங்கள் டேட்டாக்காக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக. அடுத்த கொஸ்டின் நம்பர் 21, சிறி இலை நெல்லித்தீங்கனி என்று கூறியவர். இந்த பாடல் வரிகளை பாடியவர் யாரு? நம்ம நெல்லிக்கனி அதிகமானு கொடுத்தது நெல்லிக்காய் அப்படின்னாலே நம்ம சொல்றது அவை தான். ஸோ 21th கொஸ்டின் வந்து ஆன்சர் சி இஸ் ரைட் ஆன்சர், அவையார். அடுத்து அதியமானை எதிர்த்து போர் புரிய ஆயத்தமானவர் யார்? ஸோ ஒருத்தர் வந்து அதியமானுக்கு எதிர்த்து போர் புரிய ரெடியாக இருந்திருக்காரு. ஸோ அவர் யார்? சேர மன்னனா, இல்லை சோழ மன்னனா, இல்லை வந்து பாண்டிய மன்னனா, இல்லை தொண்டைமானா? ஸோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஸோ தொண்டைமான் இஸ் ரைட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 23, 4ஆம் வேற்றுமை உருவாகிய டாஸ் வெளிப்படையாக வருமிடத்தில் வல்லினம் மிகும். ஸோ 4ஆம் வேற்றுமை உறுப்பு அப்படின்னாலே கூ தான். அப்போ கூ எந்தெந்த இடத்துல வெளிப்படையாக வருதோ அந்த இடத்துல வல்லினம் மிகும். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. இதையும் நீங்கள் பார்த்துக்கணும். வல்லினம் மிகும் இடங்கள் விகா இடங்கள் பார்த்துருப்போம். அதில் மிகும் இடத்துல வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் என்னன்னா 4ஆம் வேற்றுமை உறுப்பு எங்கெல்லாம் வெளிப்படையாக வருதோ அங்கெல்லாம் வல்லினம் மிகும். அப்போ கூ இஸ் ரைட் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். அடுத்து 24th கொஸ்டின், கலிங்க வீரர்களுக்கிடையே தோன்றிய உணர்வு. ஸோ கலிங்க வீரர்களுக்கிடையே வீரம் உணர்வு இருந்துச்சா, அச்சமா, நாணமா, இல்லை உவப்பா அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ 24th வந்து என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தோம்னா பி இஸ் ரைட் ஆன்சர். கலிங்க வீரர்களுக்கிடையே தோன்றிய உணர்வு வந்து அச்சம். அடுத்து 25th கொஸ்டின், ரிட்ஜ் என்னும் கலைச்சொல்லின் தமிழாக்கம் என்ன? ஸோ ரிட்ஜ் அப்படிங்கிற அந்த சொல்லுக்கான தமிழாக்கம் வந்து மலைமுகடு. இங்கே வந்து இது ஒரு மேட்ச் மாதிரி கொடுத்துருக்கோம். அப்போ வந்து லோக்கஸ்ட் அப்படிங்கிறதுக்கான தமிழாக்கம் என்ன அப்படின்னு பார்த்தா வெட்டுக்கிளி. அதே போல் வந்து ஈக்வஸ்ட்ரெயின் அப்படிங்கிறதுக்கான தமிழாக்கம் வந்து என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸோ வெட்டுக்கிளி சொல்லியாச்சு. மலைமுகடு வந்து நம்ம ரிட்ஜுன்னு சொல்லியாச்சு. அப்போ வந்து ஈக்வஸ்ட்ரெயினுக்கு வந்து என்னன்னா குதிரை ஏற்றம். சரிங்களா? ஈக்வஸ்ட்ரெயின் வந்து குதிரை ஏற்றம் அப்படின்னு வந்து சொல்லலாம்.
இதோட உங்களுக்கு வந்து 7 வந்து முடியுது. அடுத்து 8th பார்க்க போகிறோம். ஸோ திருமந்திரத்தின் ஆசிரியர் யார்? திருமந்திரத்தின் ஆசிரியர் நம்மளுக்கு தெரியும், திருமூலர் தான் வந்து ரைட் ஆன்சர். திருஞான சம்பந்தர் கிடையாது, திருவாசர் கிடையாது, அப்போ திருமூலர் ரைட் ஆன்சர். 27th கொஸ்டின், நம்பர் என்பதன் பொருள் என்ன? நம்பர் அப்படிங்கிறது நம்ம வந்து இங்கிலீஷில் பார்க்கக்கூடாது. நம்பர் என்பதின் பொருள் உள்ளமா, அடியாரா, யமனா, படமா அப்படின்னு கேட்டிருந்தோம். அப்போ அடியார் இஸ் ரைட் ஆன்சர். இப்போ நம்பர் என்பதின் பொருள் அடியார். அதே போல் யமன் அப்படிங்கிறதுக்கு என்ன வார்த்தை இந்த பாடலில் கொடுத்துருப்பாங்கன்னா நமன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நான் வந்திருக்கீங்க. ஸோ நமன் அப்படிங்கிறதுக்கான பொருள் வந்து யமன், இங்கே நம்பர் அப்படிங்கிறதுக்கான பொருள் வந்து அடியார். அடுத்து 28வது கொஸ்டின், திருமந்திரம் டாஸ் பாடல்களை கொண்டது. மொத்தம் திருமந்திரத்தில் எத்தனை பாடல்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 3000 பாடல்களை கொண்டது திருமந்திரம். அதனால தான் இந்த நூலுக்கு என்ன பெயர் இருக்குது? தமிழ் 3000 அப்படின்னு சொல்லி இந்த நூலுக்கு ஒரு சிறப்பு பெயர் இருக்குது. ஏன்னா இதில் மொத்தம் 3000 பாடல்களை கொண்டதுனால இதை வந்து தமிழ் 3000 அப்படின்னு சொல்லி இதை அழைக்கிறோம். அடுத்து, படமாக கோயில் பகர்வர்க்கு உண்டு என்னும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஸோ இதுதான் நம்மளோட பாட்டோட வரிகள். ஸோ படமாக கோயில் பகவர்க்கு ஒன்று ஈயில் நடமாக கோயில் நம்பார்க்கு அங்கு அப்படிங்கிற அந்த பாடல் வரிகள் வந்து எந்த நூல்ல இருந்து இடம்பெற்றிருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா திருவாசகம், திருமந்திரம், அதே போல் 10 பாட்டு அப்படின்னு கொடுத்துருந்தோம். ஸோ திருமந்திரம். ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். அடுத்த 13th கொஸ்டின், திருமந்திரம் எத்தனை தந்திரங்களாக பகுக்கப்பட்டுள்ளது? ஸோ அப்போ வந்து இதில் மொத்தம் எத்தனை தந்திரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 9 தந்திரங்களாக இதை வந்து நம்ம பிரிச்சிருக்கோம். சரிங்களா? ஸோ அப்போ ஆன்சர் வந்து ஏ இஸ் ரைட் ஆன்சர். மொத்தம் 9. அடுத்து இதுலேயே வந்து நீங்கள் இன்னொரு டேட்டா எழுதிக்கலாம். ஸோ இது வந்து சைவ திருமுறைகளில் எத்தனாவது திருமுறையாக வந்து இதை வந்து தொகுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா சைவ திருமுறைகளில் வந்து இது வந்து 10ஆம் திருமுறையாக இருக்கும். அந்த டேட்டாவையும் நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து அடிஷ்னல் எக்ஸ்ட்ரா கொஷின்ஸ். ஸோ அப்போ சைவ திருமுறைகளில் வந்து திருமந்திரம் வந்து 10ஆம் திருமுறையாக தொகுக்கப்பட்டிருக்கு. அடுத்தது, நம்பார்க்கு கூட்டல் அங்கு, இதை வந்து நம்ம சேர்த்துல சொல்லியிருக்கோம். ஸோ இது வந்து என்ன வரும் அப்படின்னா இது ரெண்டையும் சேர்த்து எழுதும்போது இங்கே வந்து கா வந்துடும். இக்கு கூட்டல் இந்த இக்கு இருக்கு இல்லையா? ஸோ இந்த கூ வந்து இதாகி நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா நம்பார்க்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு நம்பார் கங்கு. இக்கு வந்துடும். இந்த கூவில் இருக்கக்கூடிய இக்கு கூட்டல் ஊல ஊ கேன்சல் ஆயிரும். இக்கு கூட்டல் ஆ வந்து உங்களுக்கு காவா மாறிடும். அப்போ நம்பார் கங்கு, நம்பார் கங்கு அப்படிங்கிறது வரும். ஆ வராது, கா வரும். அடுத்து, குணங்குடி மஸ்தான் சாஹிப் இயற்பெயர் என்ன? அப்துல் ரஹ்மானா, சுல்தான் ராசிதா, அப்துல் காதரா இல்லை அப்துல் ரஹீமா அப்படின்னு கேட்டிருந்தோம். ஸோ குணங்குடி மஸ்தான் சாஹிப்போட இயற்பெயர் வந்து அப்துல் காதர். அடுத்து 33வது கொஸ்டின், அயோத்திதாசர் எந்த ஆண்டு பிறந்தார்? ஸோ ஆண்டுகள் வந்து இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ 33க்கு வந்து என்ன ஆன்சர்னு பார்த்தா 33க்கு பி இஸ் ரைட் ஆன்சர், 1845. அடுத்து 34வது கொஸ்டின், அயோத்திதாசரின் இயற்பெயர் என்ன? சன்வராயன், சத்ரியன், அதே போல் காத்தவராயன், கதிரவன் அப்படின்னு கொடுத்துருந்தோம். ஸோ 34 கொஸ்டினுக்கு ரைட் ஆன்சர் சி, காத்தவராயன் இஸ் ரைட் ஆன்சர். அடுத்து 35 கொஸ்டின், ஒரு பைசா தமிழன் என்னும் வார இதழை எந்த பெயரில் மாற்றினார்? அப்போது முதல்ல இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஒரு பைசா தமிழன் அப்படிங்கிற அந்த வார இதழ் வந்து முதல்ல யாரால் வெளியிடப்பட்டது அப்படிங்கிறது தெரியணும். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆக்சுவலி இதில் என்ன கொடுத்துருக்கோம், ஒரு பைசா தமிழன் அப்படிங்கிற அந்த வார இதில் இன்னொரு பெயரில் வந்து மாற்றி அமைச்சிருக்காங்க. ஸோ அது என்ன பெயர் அப்படின்னு தான் இங்கே கேட்டிருந்தோம். ஸோ இது வந்து யாரோட இதில் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா அயோத்திதாசர் சிந்தனைகளில் தான் வரும். ஸோ அப்போ ஒரு பைசா தமிழன் அப்படிங்கிற வார இதில் வந்து இவர் காலனா விலையில் வந்து பதிப்பித்து வெளியிட்டிருப்பார். அப்போ அந்த வார இதழோட விலையும் என்னது, காலனா தான். ஸோ அதை வெளியிட்டிருப்பாரு. அதோட பெயரை தான் பின்னர் வந்து என்னவா மாற்றிருப்பாரு, தமிழன் அப்படிங்கிற பெயர் மாற்றம் வந்து இவர் செஞ்சிருப்பாரு. ஸோ அது எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது அந்த ஒரு பைசா தமிழன் அப்படின்னு பார்த்தோம்னா 1907ஆம் ஆண்டு சென்னையில் அந்த ஒரு பைசா தமிழன் அப்படிங்கிற அந்த வார இதழ் வந்து வெளியிடப்பட்டது. இந்த டேட்டாஸ் எல்லாமே நீங்கள் வழக்கில் எழுதிக்கோங்க. ஸோ இப்போ வந்து 1907ஆம் ஆண்டு அது வந்து காலனாக்கு சென்னையில் வந்து அந்த வார இதழ் வெளியிட்டிருக்காரு அயோத்திதாசர். அடுத்தது நெக்ஸ்ட் கொஸ்டின், அயோத்திதாசர் எந்த ஆண்டு திராவிட மகாஜன சங்கம் தோற்றுவித்தார்? அப்போ இந்த சங்கம் யாரால தோற்றுவிக்கப்பட்டது? அயோத்திதாசரால. ஸோ எந்த ஆண்டு இந்த சங்கம் தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா 1892 இந்த சங்கம் தோற்றுவிக்கப்பட்டிருக்கும். ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். 36க்கு வந்து பி இஸ் ரைட் ஆன்சர். 37th கொஸ்டின், தமிழ் இலக்கிய உலகில் போற்றுதலுக்கும் தூற்றுதலுக்கும் ஆளான எழுத்தாளர் யார்? ஸோ இதோட ஆன்சர் வந்து புதுமை பித்தன். அப்போ தூற்றுதலுக்கும் போற்றுதலுக்கும் ஆளான ஒரு எழுத்தாளர் அப்படின்னு கேட்டால் அது வந்து ஆப்ஷன் பி, புதுமை பித்தன். அடுத்த 38th கொஸ்டின், விருதாச்சலம் என்னும் இயற்பெயர் கொண்டவர் மஸ்தான் சாஹிபா, பிருந்தாவா, புதுமை பித்தனா? ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். புதுமை பித்தனோட இயற்பெயர் வந்து விருதாச்சலம். ஸோ 38க்கு சி இஸ் ரைட் ஆன்சர். அடுத்த 39th கொஸ்டின், இவருடைய முதல் கதை
காந்தி இதழில் எந்த ஆண்டு வெளிவந்தது? ஸோ இவருடைய அப்படிங்கும்போது நம்மளுக்கு புதுமைப்பித்தன் தான் வருவார். ஸோ அவருடைய முதல் கதை வந்து எந்த இதழில் வெளிவந்திருக்கு? காந்தி இதழில் வெளிவந்திருக்கு. அது எந்த ஆண்டு வெளிவந்தது? 1930, 50, 20 இல்லை வந்து 33 அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர் 39க்கு. ஸோ அந்த எந்த இதழ்னு சொல்லியாச்சு. ஸோ அது என்ன தலைப்பில் வெளிவந்துச்சு அப்படிங்கிறத இங்கே அடிஷ்னலாக அந்த கொஸ்டின் கிட்ட எழுதிக்கலாம். ஸோ ஜாமுன் காதல், குலோப் ஜாமுன் காதல் அப்படிங்கிற அந்த தலைப்பில் தான் வந்து இந்த நூல் வந்து வெளிவந்திருக்கு. ஸோ எந்த ஆண்டு? 1933 இந்த இதழில் இவரோட கதை வந்து வெளிவந்திருக்கு, புதுமைப்பித்தனோடது. அடுத்த கொஸ்டின் நம்பர் 40. யாப்பிலக்கணம் எந்த கவிதையில் எழுதப்படும்? அதாவது மரபு கவிதையில் வந்து யாப்பிலக்கணத்தை பயன்படுத்துவாங்களா, புது கவிதையா, இல்லை சிந்தனை கவிதையா, ஸ்லேடைகளா? ஸோ இது வந்து கொஸ்டின் நம்பர் 40க்கு வந்து என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ 40க்கு வந்து ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். புதுக்கவிதை மரபு கவிதை இது ரெண்டு தான் கேட்டிருந்தோம். அது ரெண்டில் தான் எதில் எழுதுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். இதோட ஆன்சர் வந்து மரபு கவிதையில் தான் யாப்பிலக்கணத்தை பயன்படுத்தி எழுதுவாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர், மரபு கவிதை. அடுத்த செய்யுளின் உறுப்புகள் மொத்தம் எத்தனை? ஸோ மொத்த உறுப்புகள் 6. ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். அது என்னென்ன? எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை அப்படின்னு செய்யுளோட உறுப்புகள் மொத்தம் 6 நம்ம போய்க்கிறோம். ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். அடுத்து 42nd கொஸ்டின். விவாக விளக்கம் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? திருவிக்காவா, அயோத்திதாசரா, அம்பேத்கரா அப்படின்னு கேட்டிருக்கோம். ஸோ 42வது கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் பி இஸ் ரைட் ஆன்சர், அயோத்திதாசர். விவாக விளக்கம் அப்படிங்கிறத ஆசிரியர் வந்து அயோத்திதாசர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 43. புதுமைப்பித்தனின் படைப்புகள் வெளியான இதழ் எந்த இதழில் வெளியாச்சு? நவசக்தியா, தினமணியா, மணிக்கொடியா, முல்லையா அப்படின்னு கேட்டிருந்தோம். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர், மணிக்கொடி அப்படிங்கிற அந்த இதழில் தான் புதுமைப்பித்தனோட படைப்புகள் வந்து வெளியாயிருக்கும். அடுத்து வறுமை வந்த காலத்தில் டாஸ் குறையாமல் வாழ வேண்டும். இன்பமா, துக்கமா, ஊக்கமா, ஏக்கமா? ஸோ வறுமை இருக்கும்போது நம்மளோட ஊக்கம் தான் குறையாமல் நம்ம வாழணும். அந்த ஊக்கம் தான் நம்மளுக்கு வந்து மெயின். ஸோ அதுதான் வந்து இருக்கணும். ஸோ பாசிட்டிவிட்டி இருக்கணும். ஸோ ஊக்கம். அடுத்த கொஸ்டின் நம்பர் 45. அசை எத்தனை வகைப்படும்? அசை வந்து 2 வகைப்படும். என்னென்ன வகை அப்படின்னு பார்த்தோம்னா, அசை வந்து நம்மளுக்கு நேரசை, நிறையசை அப்படின்னு அசை வந்து 2 வகைப்படும். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஸோ இதோட உங்களுக்கு 45 கொஸ்டின்ஸ் வந்து 8th ஸ்டாண்டர்டில் உங்களுக்கு வந்து 7 and 8 யூனிட்ஸ் முடிஞ்சிச்சு. அடுத்தது வந்து உங்களுக்கு டெஸ்ட் நம்பர் 15 வந்து உங்களுக்கு 9th இயர் மட்டும்தான் as per ஷெடியூலில் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ அது வந்து சிங்கிளாக இருக்கனால அந்த 9th வந்து உங்களுக்கு அடுத்ததாக 9th சேர்த்து அந்த 9th கொஸ்டின் வந்து உங்களுக்கு வந்துடும். அப்போ அடுத்த டெஸ்ட் வந்து நீங்கள் எழுத வேண்டியது வந்து நீங்கள் 7ஆம் தேதி எழுத போகிறீங்க. டெஸ்ட் நம்பர் 15, 16 இன்க்ளூட் ஆகி உங்களுக்கு ஒரே டெஸ்ட்டாக வந்து வந்துடும். அப்போ அந்த அடுத்த டெஸ்ட் வந்து உங்களுக்கு நீங்கள் 7ஆம் தேதி எழுத போகிற டெஸ்ட்டில் என்னென்ன போர்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 8th இருக்கக்கூடிய ரிமைனிங் லாஸ்ட் இயரான 9th இயரும், அதே போல் 9th உங்களுக்கு 1st and 2nd இயர். அப்போ மொத்தம் 3 இயர் நீங்கள் வந்து அடுத்த டெஸ்ட்டில் எழுத போகிறீங்க. ஸோ ஒரு நாள் விட்டு உங்களுக்கு வந்து இந்த டெஸ்ட் நடக்கும்னு சொல்லியிருந்தோம். ஸோ வந்து நீங்கள் எழுத போகிற டெஸ்ட்டு 7, 12, 24 அன்றைக்கி நீங்கள் எழுதுறீங்க. டெஸ்ட் நம்பர் 15 and 16 அதில் நீங்கள் எழுதக்கூடிய இயல் மொத்தம் 3. உங்களுக்கு படிக்கக்கூடிய நாட்கள் வந்து 2 நாட்கள் நடுவில் இருக்குது. ஸோ அதை நீங்கள் ஈஸியாக யூட்டிலைஸ் பண்ணி படிச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இதோட உங்களுக்கு வந்து இந்த டெஸ்ட் ஆன்சர் முடியுது. ஸோ இதை நான் வந்து உங்களுக்கு டெலகிராம்லேயும் இந்த அப்டேட்டை வந்து நான் உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அதையுமே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வந்து 9th இயரில், அதாவது 9th ஸ்டாண்டர்டில் உங்களுக்கு ஃபஸ்ட் 2 இயரும், அதே போல் 8th ஸ்டாண்டர்டில் 9th லாஸ்ட் இயர்லக்கான ஆன்சர் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் ஆகும். தேங்க்யூ.